ஷார்ட்ஸ். தர்மம் எங்கே சென்றது கர்ணா? அர்ஜுனன் எய்த ஏராளமான கணைகளால் தனது இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்தான் கர்ணன். விதியின் காரணமாக கர்ணனின் தேர் சக்கரம் பூமியில் புதைந்தது. ஆயுதங்களை இழந்தவனையும் புறமுதுகிட்டு ஓடுபவனையும் கும்பிட்டு வணங்குபவனையும் தாக்கக்கூடாது. ஒருபோதும் தர்ம நெறியில் இருந்து தவறாத அர்ஜுனா, நான் தேர் சக்கரத்தை மேலே கொண்டு வரும் வரை நீ தாக்குதலை நிறுத்திக்கொள் என்றான் கர்ணன். கர்ணா, அதிர்ஷ்டத்தின் காரணமாக உனக்கு தர்ம நீதிகள் நினைவுக்கு வருகின்றன. இழிவான குணம் படைத்தவர்கள் தங்களுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் தர்ம நீதியை பேசுவதும் மற்றவர்கள் விஷயத்தில் அதனை பின்பற்றாமல் இருப்பதும் இயல்பாகவே இருக்கிறது. அஸ்தினாபுர அரசவையில் அன்று பகடையாட்டத்தில் நிபுணனான சகுனி பகடையாட்டம் தெரியாத தர்மரை அதர்ம முறையில் தோற்கடித்த போது உன்னுடைய இந்த தர்மம் எங்கே போனது கர்ணா? கர்ணான் ஆகிய நீ, துரியோதனன், துச்சாதனன், சகுனி ஆகிய நால்வரும் சேர்ந்துதானே திரௌபதியை அரசவையில் ஒற்றையாடையில் வரச் செய்தீர்கள். அப்போது கர்ணா, உன்னுடைய இந்த தர்மம் எங்கே சென்றது? உன்னுடைய ஆலோசனை கேட்டு துரியோதனன், துச்சாதனன், சகுனி ஆகியோருடன் சேர்ந்து பீமனுக்கு உணவில் விஷம் கொடுத்து பாம்புகளை விட்டு கொல்ல முயன்ற போது உன்னுடைய இந்த தர்மம் எங்கே சென்றது கர்ணா? வனவாசமும் அஜ்ஞாதவாசமும் முடிந்து ராஜ்யத்தை திருப்பிக் கொடுக்கிறேன் என்று பெரியவர்கள் சொல்படி கூறியிருந்த துரியோதனன் ராஜ்யத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை. அப்போது உன்னுடைய இந்த தர்மம் எங்கே சென்றது? வாரணாவதத்தில் அரக்கு மாளிகையில் உறங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களை தீ வைத்து கொல்ல சதி செயல் புரிந்தது நீங்கள்தானே? ராதேயினே கர்ணா, அப்போது உன்னுடைய தர்மம் எங்கே சென்றது கர்ணா? துச்சாதனனுக்கு கட்டுப்பட்டு அரசவையில் மிக குறைவான ஆடையுடன் திரௌபதி நிறுத்தப்பட்டாலே அப்போது உன்னுடைய தர்மம் எங்கே சென்றது? பெண்களுக்கான அந்தப்புற அறையில் இருந்து அப்புழைக்கற்ற களங்கமற்ற கிருஷ்ணா என்னும் திரௌபதி இழுத்து வரப்பட்டாலே அப்போது நீ ஏன் அந்த செயலை எடுக்கவில்லை? தாதேயினே கர்ணா, அப்போது உன்னுடைய இந்த தர்மம் எங்கே சென்றது? பாண்டவர்கள் அனைத்தையும் இழந்து விட்டார்கள். அவர்கள் நிரந்தர நரகத்தில் மூழ்கிவிட்டார்கள். ஆகவே வேறொரு கணவனை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று நீ திரௌபதியை இழிவான வார்த்தைகளை கூறிய அந்த தருணத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டாயே. அந்த சமயத்தில் நீ சொல்லும் இந்த தர்மம் எங்கே சென்றது கர்ணா? பலசாலியான மாபெரும் வீரர்கள் பலர் சேர்ந்து சுற்றி நின்று வயதில் மிக இளைஞனான அபிமன்யுவை அநியாயமாக வதம் செய்தீர்களே, அப்போது உன்னுடைய இந்த தர்மம் எங்கே சென்றது கர்ணா? இப்போது சொல்லும் அந்த தர்மம் அந்த சமயங்களில் எங்குமே இல்லாமல் போனதா? இப்போது அந்த தர்மத்தை செயல்படுத்த பார்க்கிறாய். ஆயினும் இப்போது உயிருடன் நீ தப்பிக்க முடியாது. ஸ்ரீகிருஷ்ணரின் உரையை கேட்ட கர்ணன் வெட்கத்தில் தலை குலைந்து வாய்ச்சொல் இழந்து நின்றான். காணொளியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி PR சேனலில் தர்மம் தெரிந்ததா கர்ணா முழு காணொளியை பாருங்கள். வணக்கம்.